எல்லோருக்கும் வணக்கங்க. நான் நவநீதன் பேசுகிறேன். அதாவது வருகின்ற இந்த 29 மார்ச் 2025 வந்து திருக்கணித முறைப்படி சனி பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு மாறுகிறார். ஆனால் வாக்கிய பஞ்சாங்கப்படி அடுத்த வருஷம்தான் மாறும். அப்போ அந்த பூஜைகள்லாம் பண்ணலாமா பகவானுக்கு? ஏன்னா வாக்கியப்படி தான் கோயிலில் பூஜைகள்லாம் பண்ணுறாங்க. அப்போ எப்படி நம்ம செய்யணும் அப்படின்னு பார்ப்போம். அதை பற்றி நம்ம விவரம் பேச போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் தான் வந்திருக்கீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவோம். நல்ல விஷயங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கிர சனிப்பெயர்ச்சி ராகுவே கேதவே நமோ நம. அதாவது சனிப்பெயர்ச்சி வைபவம் என்பது ஆலயங்களில் வந்து வாக்கியப்படி தான் நடந்துகிட்டு. அது தொன்று தொட்டு நடந்துருக்கு. அந்த பஞ்சாங்கம் வந்து 5000 ஆண்டு பழமையுடைய பஞ்சாங்கம். அதனால் இந்த இதுபடி தான் நடக்கணும்னு அவங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடுகள் வைத்து செய்து வருகிறாங்க. ஆனால் திருக்கணிதம் என்பது என்ன? திருக்குன்னா பார்வை. அந்த பார்வை கிரகங்கள் எங்கே இருக்குன்னு நம்மளால் பார்க்க முடியுது. அந்த சேட்டலைட் மூலியமாகவோ இஸ்ரோ மூலியமாகவோ நம்ம கணிக்கிறோம் இல்லையா? இப்போ கணிக்கிற போது கிரகங்கள் எந்தெந்த இடங்களில் இருக்குது அப்படிங்கிறத துல்லியமாக கணித்து கொடுப்பது தான் திருக்கணித பஞ்சாங்கம். அப்போ கிரகங்கள் வந்து மாறுறது என்பது வந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி தான் சரியாக இருக்கும். ஏன்னு கேட்டால் உண்மையை பார்க்க கிரகம் இப்படி மாறுறது அப்படின்னு இப்போ ரியலாக கண்ணில் என்ன தென்படுறது அப்படிங்கிறத நம்ம ஒரு கருவிகள் மூலியமாக நவீன கருவிகள் மூலியமாக பார்க்குற போது அது சரியாக இருக்குது. ஏன்னா 5000 வருடங்கள் வந்து கிரகங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய சுழற்சியிலும் சரி இடத்துலையும் சரி மாறுதல் அடைஞ்சுக்கிட்டே இருக்கதானே. அப்படி மாறுறது திருக்கணித பஞ்சாங்கப்படி செய்கிறது சிறப்பு. இப்போ தமிழ்நாட்டில் ஒன்று தான் வாக்கிய பஞ்சாங்கத்தை வச்சு நம்ம முழுமையாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். தவிர மற்ற மாநிலங்கள் எல்லாவற்றிலையுமே திருக்கணிதம் தான் பயன்படுத்துகிறாங்க. ராஷ்ட்ரிய பஞ்சாங்கம் சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய பஞ்சாங்கம் அது ஒரு திருக்கணிதத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்போ நம்ம வந்து இன்னும் நம்ம வாக்கியப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா இது அவங்களுடைய இஷ்டம் சொல்கிறது இல்லை. ஆனால் தனி மனிதனுடைய ஜாதகம் எழுதுறது எல்லாமே இப்போதைக்கு திருக்கணிதப்படி தான் எழுதுகிறாங்க. அது மாதிரி ஒரு லைஃப் ஜாதகம் எழுதுறது திருக்கணிதப்படி தான் எழுதுறது தான் சரியாக இருக்கும். ஏன்னா ரியல் உண்மை இருக்கும், அதை தானே சொல்லுவாங்க. அதுமாரி சனிப்பெயர்ச்சி கூட 29/3/2023 அன்று நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். என்றால் இதுதான் உண்மையான பயிற்சி என்று பரவலாக எல்லோ அஸ்ட்ராலஜர்ஸும் சொல்கிறாங்க. நம்மளும் அந்த கருத்துக்கு தான் வர முடியும். இப்போ சில ஆலயங்களில் செய்யலை, இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிறோம் 29/3/2022 சனிப்பெயர்ச்சி செய்கிறோம்னு சொன்னால் தப்பு ஒன்றும் இல்லை, செய்யலாம், செய்கிறத பற்றி ஒன்றும் இல்லை. இப்போ வந்து அவங்க கணக்குப்படி வச்சுன்னா கூட ஒரு மகான் ஒரு சுவாமி எதாக இருந்தாலும் அவங்க இடத்த விட்டு கிளம்பி நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா வீட்டுக்குள்ளே வர வரைக்கும் நம்ம காத்துட்டு இருக்கிறது இல்லையா? வாசலில் வரும்போதே பூர்ண கும்பம் கொடுத்து அப்புறம் உள்ளே கூட்டின்னு வரோம் இல்லையா? அது மாதிரி இவங்க கணக்குப்படியே வரலைன்னே வச்சுக்கணும். இப்போ வாசல் வரைக்கும் வந்துட்டார் அந்த கிரகம் அப்படின்னா அவங்கள கூட்டி அவங்களுக்கு பாத பூஜை பண்ணி அவங்கள கூட்டின்னு வரோம் இல்லையா? அந்த பூஜை மாதிரி இந்த திருக்கணித பூஜையை நீங்கள் நினச்சிக்கலாம். திருக்கணித பூஜை வந்துங்கிறது பாத பூஜை பண்ணி கிரகத்தை உள்ளே கூட்டின்னு வரப்போகிறோம். இன்னும் வரலைன்னா அவங்க வாக்கியப்படி இருக்கிறதே வச்சுக்கிறோம். உள்ளே வரப்போகிற போது அவர் வேணுங்கிற உபச்சாரங்கள் பண்ணி அவரை கூட்டின்னு வரப்போகிறோம். அதனால் சனீஸ்வர பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு வர அந்த நாள் 29/3/2025 சனிக்கிழமையிலையும் வருது. ரொம்ப சிறப்பான நாள். அதனால் எல்லாரும் இந்த பெயர்ச்சியை சிறப்பாக கொண்டாடி சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கிட்டோம். திருநள்ளாறு நடத்தலை, அங்கே நடத்தலை, இங்கே நடத்தலைங்கிறது வந்து அவங்க இஷ்டம். நம்ம கோயிலில் நிர்வாகத்துக்கு எடுத்து சொல்லி இந்த பூஜையை சிறப்பாக செய்யலாம். ஏன்னா திருக்கணிதம்ங்கிறது ரியல் உண்மை. இந்த கிரகங்கள் மாறுறது என்பது ஆதாரபூர்வமாக உண்மையாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அதனால் எல்லாரும் சனிப்பெயர்ச்சி அந்த 29/3/2025 கொண்டாடி, அதனால் அப்போ கொண்டாடக்கூடாது, அடுத்த வருஷம் தான் கொண்டாடலாம். இப்போ நான் சொல்கிற கதை தான். வாசல்லேருந்து கூட்டம் வரப்போது இந்த பூஜையை வச்சுக்கோங்க, வீட்டுக்குள்ளே வந்தோடனே அந்த பூஜையை பண்ணிக்கோங்க, சிறப்பு தரேன். சனீஸ்வராய சாந்தாய சர்வாபீட்டு பலப்பிரதாயினி சரண்யாய வரண்யாய சௌமியாய நமோ. எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று வாழ எல்லாம் அல்ல சனீஸ்வர பகவான் பிரார்த்திப்போம். நன்றி, வணக்கம்.